இவங்க தான் சமந்தா அவர்களுடைய அம்மாவா, அப்படி அவங்கள மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு சமந்தா அவர்கள் இப்போ தன்னுடைய அம்மாவோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தன்னோட சகோதரருடைய திருமணத்திற்காக வெளிநாடு போயிருக்காங்க சமந்தா அவர்கள். அங்க தன்னுடைய அம்மா மற்றும் குடும்பத்தாரோட சேர்ந்து புகைப்படங்களை எடுத்திருந்திருக்காங்க. அதை தான் இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. சின்ன கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் தன்னுடைய குடும்பத்தோட அழகான நேரத்தை கழிக்கக்கூடிய இது தொடர்பான பதிவுகளை பகிர்ந்திருக்காங்க. சமந்தா அவர்கள் தன்னுடைய அம்மாவோட இருக்கக்கூடிய புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க. இதை பார்த்த இவங்களுடைய ரசிகர்கள், ஆஹா பார்க்கவே அழகா இருக்கே, ரொம்பவே சூப்பரா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்க, இதே போல எப்பயுமே ஹாப்பியா இருங்க சாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படியே நீங்க உங்களுடைய பழைய மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எஸ், இவங்களுடைய சின்ன வயசு போட்டோல ஃபேமிலியோட இருக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இப்போ இவங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடிய இந்த போட்டோ வச்செல்லாம் பேசிட்டு வராங்க. இது எப்படியோ தான் தன்னுடைய குடும்பத்தோடையும் அம்மாவோடையும் ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத போட்டோஸ் மூலமா ஷேர் பண்ணி தன்னுடைய ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க சமந்தா அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம டேங்கப்பா இவ்வளோ பெரிய வண்டியா அப்படின்னு அந்த வண்டி முன்னாடி நின்று ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு அது முன்னாடி நின்று ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்த குழந்தை அந்த வண்டியோட உரிமையாளர் வந்தோடனே அங்கேருந்து கடகடான்னு ஓடி போயிருக்கு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ